ஒரு நாட்டில் ஒரே ஒரு 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 வேளாண் குடிமகன் வந்து ஏழையா இருக்கான்னா அந்த நாடே ஏழை நாடுன்னு தான் மதிப்பிடப்படும்ங்கிறான். அப்படின்னா இந்த நாடு எவ்வளவு ஏழையான நாடுன்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கிறீங்க. இந்த நாட்டை நாடுனே கணக்கில் எடுக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை இங்க நடக்குது. மதம் அரசியல் செய்து கொண்டிருக்கு. மதம் அரசாண்டுகிட்டு இருக்கு. காந்தியே சொல்றாரு, மதத்திற்கும் அரசுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். அது வரவே கூடாது. அது ஒரு நாடு இந்த மதம் சார்ந்தவன் தான் வாழ வேண்டும் என்று எண்ணுது. ஒரு நாடு மக்கள் வாழக்கூடிய நாடா இருக்கணும். இந்த மதம் வாழக்கூடிய நாடா மாத்த நினைக்குது. அப்படி ஒரு அரசியல் போகுது. என் சாதி நல்லா இருக்கணும், என் சாதி நல்லா இருக்கணும்னு கூடி சாதியிலே இந்த நாட்டில் சாதியிலே இல்லாதவன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு மண்டிட்டு நிக்குது. அதை தான் ஐயா சொல்றாப்புல.